நித்திய பஞ்ச சுத்தி முறையை பின்பற்றினால் ஆரோக்கியமாக வாழலாம் என்று கூறுகிறீர்களே, இதற்கு வரலாற்று ரீதியான ஆதாரம் உண்டா? பெரியார் பிறந்த மண்ணை கண்டிப்பாக இப்படி ஒரு பகுத்தறிவு கேள்வி, அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது மிக மிக அவசியம். நித்திய பஞ்ச சுத்தி முறையை பின்பற்றினா ஆரோக்கியமாக வாழலாம் அப்படிங்கிறதுக்கு வரலாற்று ரீதியான ஆதாரம் என்ன அப்படின்னா, அதுதான் முதுமக்கள் தாலி. சரி, இந்த முதுமக்கள் தாலினா என்ன? உங்களுக்கு நிறைய நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எது முதுமக்கள் தாலி அப்படின்னு. அரசு காட்சியகம், அருங்காட்சியகம் இருக்கு இல்லையா, அரசு அருங்காட்சியகம், மியூசியத்தில் பார்த்துருப்பீங்க. பெரிய பெரிய பானை வச்சுருப்பாங்க, அல்லது செய்தித்தாளில் படிச்சிருப்பீங்க. பெரிய பானையினுடைய படத்தை போட்டு தருமபுரியில் தோண்டி எடுக்கப்பட்ட முதுமக்கள் தாலி, கொடைக்கானலில் தோண்டி எடுக்கப்பட்ட முதுமக்கள் தாலி, திண்டுக்கல்லில் தோண்டி எடுக்கப்பட்ட முதுமக்கள் தாலி அப்படின்லாம் வந்து செய்தித்தாள்களில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த முதுமக்கள் தாலினா என்ன அப்படின்னா, ஒரு பெரிய பானை, அதான் முதுமக்கள் தாலி. சொன்னால் நம்ப மாட்டீங்க, தமிழனுக்கு சாவே கிடையாது. சாவே இல்லாமல் தான் வாழ்ந்துருக்குறான் அந்த காலத்தில். சாகவே மாட்டான், வயசாயிரும், 150 வயசு 180 வயசு இந்த மாதிரி ஆயிரும். அப்புறமும் வந்து சாவு வராது, பாட்டுக்கு இருப்பான். உடம்பு குறுகிரும். 6 அடி உயரமுள்ள ஒரு மனிதன் குறுகி ஒரு குட்டி பாப்பா மாதிரி ஆயிடுவான். ஒரு குட்டி பாப்பா மாதிரி ஆன பிறகு தூக்கிட்டு போவோம். இப்போ நம்ம வீட்டில் ஒரு குட்டி பாப்பா பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம பக்கத்து வீடு, ஏற்ற வீடு, நம்ம நண்பர்கள் எல்லார்ட்டையும் போய் எங்கள் குட்டி பாப்பா பாரு, எங்கள் குட்டி பாப்பா பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டுறோம் இல்லையா. இதே மாதிரி அந்த காலத்தில் தூக்கிட்டு போய் என் பாட்டையும் பாரு, என் தாத்தையும் பாரு அப்படின்னு காமிச்ச பரம்பரை நம்மளுடைய பரம்பரை. அப்படிப்பட்ட பரம்பரையில் தான் இன்றைக்கி ஒரு குட்டி பாப்பாவுக்கு கூட இன்சுலின் போட்டுட்ருக்குறோம். மருந்தனை வேண்டாவா யாக்கைக்குன்னு படிச்சுக்கிட்டு, இன்சுலின் போட்டுக்கிட்டே மருந்தனை வேண்டாவா யாக்கைக்குன்னு படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்படி மரணமே இல்லாமல், சாவே வராமல் வாழ்ந்துக்கிட்டே இருந்தான். 180 வயசு ஆயிரும், குறுகி போன உடம்பு, அப்படியே வீட்டில் ஒரு மூலையில் கிடப்பான். ஏன்னா மரணமே வரலையே, என்னதான் பண்ணுறது வேணே அப்படின்னா தமிழன் ஒரு தீர்வை கண்டுபிடிச்சான். அந்த தீர்வு தான் முதுமக்கள் தாலி அப்படின்னு பேர். முதுமக்கள் தாலினா என்ன அப்படின்னா, ஒரு பெரிய பானை செஞ்சு அதுக்குள்ளே உடம்பு குறுகி குட்டி பாப்பா மாதிரியான பெரியவங்களை அந்த பானைக்குள்ளே வச்சு அவங்களுக்கு பிடிச்ச பழங்களும் தீபமும் தண்ணியும் வச்சு அப்படியே பூமிக்குள்ளே மண்ணுக்குள்ளே புதைச்சிருவாங்க. அந்த பானையை, பெரிய பானையை மூடி மண்ணுக்குள்ளே புதைச்சிருவாங்க. போயிட்டு வாங்க பாட்டையா அப்படின்னு சொல்லி. இதுதான் வந்து முதுமக்கள் தாலி அப்படின்னு இன்றைக்கி நம்ம வந்து தோண்டி எடுக்கிறோம். அவ்வளோ பெரிய ஒரு வாழ்வாங்கு வாழ்ந்தாங்க, மரணமே இல்லாமல் வாழ்வாங்கு வாழ்ந்தார்கள். அப்படி வாழ்ந்தது எப்படி அப்படின்னா, இந்த நித்திய பஞ்ச சுத்தி முறை அப்படிங்கிற இந்த மருத்துவ அறிவை கொண்டு தான் அவங்க வாழ்வாங்கு வாழ்ந்தாங்க. மரணத்தை வென்று, சாவை வென்று, மரணமே இல்லாமல் வாழ்ந்தாங்க. இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி தோன்றும், பெரியவங்க வயசாகி இருந்தான்னா அவங்க பாட்டுக்கு இருந்துட்டு போகிறாங்க இருக்கிற வரைக்கும், எதுக்கு உசுரோட பானைக்குள்ளே வச்சு பூமிக்குள்ளே புதைக்கணும்? உசுரோட புதைச்சது தமிழனுடைய கருணையா அப்படின்னு ஒரு கேள்விக்கு உங்களுக்கு வரும். உயிரோடு புதைத்ததும் தமிழனுடைய கருணை. எப்படி கருணையாகும், தமிழனுடைய கருணையாகும் அப்படின்னா, அந்த 180 வயசு ஆன ஒரு தாத்தா, ஒரு பாட்டையா என்ன பண்ணுவார் அப்படின்னா, மூச்சை உள்முகமாக ஒடுக்கிக் கொள்வது அப்படிங்கிற ஒரு கலை அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. இத்தனாம் தேதி நான் வந்து மூச்சை உள்முகமாக மாற்றிக்கொள்வேன் அப்படின்னு அவங்க சொன்ன பிறகு, அந்த நாளில், குறிப்பிட்ட நாளில் அந்த பானைக்குள்ளே வச்சு பூமிக்குள்ளே புதைச்சிருவாங்க. அதுக்கு பிறகு அந்த பானைக்குள்ளேயே உயிரோடு இருப்பார்கள். மூச்சை உள்முகமாக ஒடுக்கி கொண்டு சமாதி நிலையிலேயே நீண்ட நாள் வரைக்கும் இருந்து மேலும் குறுகி இந்த உடம்பில் உள்ள உயிர், ஒரு மரத்தினுடைய காய்ந்த சருகு எப்படி இயல்பாக உதிர்கிறதோ அதுபோல் இந்த உடம்பிலிருந்து, அந்த குறுகி போன உடம்பிலிருந்து உயிரை பிரித்து இயமானனாக பரிணாமம் அடையும். இயமானன் அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு புரியணும் அப்படின்னா, பேராத்மான்னு வச்சுக்கோங்க. நம்மளுடைய சைவ நெறி மரபில் சொல்லணும் அப்படின்னா,
பேரம்பலம், இந்த பேரம்பலத்தில் கலந்துரும். இறைவனுடைய திருவடிக்கு போயிடும். இப்படி மரணம் ஒரு காய்ந்து போன சருகு ஒரு மரத்திலிருந்து இயல்பாக எப்படி உதிருதோ அது மாதிரி இயல்பாக நடந்தது. இப்படி இயல்பாக நடக்கிறதுக்காக அந்த மாதிரி முதுமக்கள் தாலி அப்படின்னு ஒன்று உருவாக்கி நம்ம பெரியவங்க வச்சுருந்தாங்க. சரி, இப்போ இன்னொரு கேள்வி உங்களுக்கு தோன்றும். இந்த முதுமக்கள் தாலிக்குள்ளே வைக்கலைன்னா என்ன ஆவாங்க? அவங்க வாட்டுக்கு வீட்டில் இருந்தாங்க, அவங்க வாட்டுக்கு இருந்துட்டு போகிறாங்களே, வைக்கலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி தோன்றும். வைக்கலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு 6 அடி உயரமுள்ள ஒரு மனிதன் வயசாக கொஞ்சம் கொஞ்சமாக குறுகி ஒரு குட்டி பாப்பா மாதிரி ஆயிட்டாங்க இல்லையா? அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மீண்டும் வளர ஆரம்பிப்பாங்க. மீண்டும் வளர ஆரம்பித்து மறுபடிக்கும் வாலிப பருவம் எய்தி, இளமை பருவம் எய்தி, மறுபடிக்கும் கல்யாணம் பண்ணி, மறுபடிக்கும் குழந்தை பெற்று வாழலாம். இது அறிவியலுக்கு புறம்பாக நான் பேசுகிறதா உங்களுக்கு தோன்றும். சித்தர்கள் வழியில் மனித அனாட்டமி, மனித உடற்கூறியலை, ஹியூமன் அனாட்டமியை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு நான் சொல்கிறது தெரியும். ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டு. 6 அடி உயரமுள்ள ஒரு மனிதன் ஒரு குட்டி பாப்பா மாதிரி சின்னதாக குறுகுறான். குறுகிய உடம்பு மீண்டும் வளரும். இப்படி மரணமே இல்லாமல் குறுகி நீண்டு இளமை பருவம் எய்தி வயசாகி மீண்டும் குறுகி இந்த மாதிரி வாழ்ந்துக்கிட்டே இருக்கலாம். மனுஷனுக்கு மரணம்ங்கிறதே கிடையாது, சாவுங்கிறது கிடையாது. இது சித்தர்கள் வழியில் அனாட்டமியை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு தெரியும். இப்படிப்பட்ட வாழ்வு தொடர்ந்துக்கிட்டே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த முதுமக்கள் தாலி அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சி ஒரு தீர்வாக அதை வடிவமைச்சாங்க. ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டு, ஒடுங்குவன விரியும் விரிவன ஒடுங்கும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் மனுஷனுடைய உடம்புக்கு பொருந்தும். ஒரு குட்டி பாப்பா பிறந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து மீண்டும் குறுகி மீண்டும் வளர்ந்து மீண்டும் குறுகி இந்த மாதிரி வாழ்ந்துக்கிட்டே இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு தொடர்ச்சியான ஒரு வாழ்க்கை முறை தேவையில்லை, ஒரு முறை வாழ்ந்தது போதும் அப்படின்னு சொல்லி தான் அந்த முதுமக்கள் தாலி அப்படின்னு ஒன்று தீர்வாக கண்டுபிடிச்சாங்க. நான் சொல்கிறதெல்லாம் அறிவுக்கு புறமானது கிடையாது, முழுக்க அறிவு நிலையில் உள்ளதுதான். எல்லா உயிரும் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் இப்படிலாம் எல்லா பிறவிகள் தோறும் பிறந்துக்கிட்டே வந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும், திருவாசகத்தில் படிச்சிருப்பீங்க. இந்த பிறவிகளினுடைய அறிவு எல்லாம் நம்மளுக்கு இருக்குது. பாம்பு முழுங்குது, சிங்கம் திங்குது, ஆடு மாடு மேயுது. மனுஷன் மட்டும்தான் சாப்பிட்றான். ஆனால் மனுஷனுக்கு முழுங்கவும் தெரியும், திங்கவும் தெரியும், மேயவும் தெரியும். ஆனால் எந்த பாம்பாவும் சாப்பிடாது. இந்த அறிவெல்லாம் பாம்புட்டு இருந்ததெல்லாம் நம்ம பாம்பாக பிறந்ததுனால தான் அந்த முழுங்குற அறிவு நம்மளுக்கு வந்தது. இதே மாதிரி இந்த தன்னை புதுப்பித்து கொள்ளும், தன்னை புதுக்கி கொள்ளும், தன்னுடைய உடம்பை புதுக்கி கொள்ளும், மீண்டும் தன்னுடைய உடம்பை இளமையாக்கி கொள்ளும் ஒரு அறிவும் மனிதனுக்கு உண்டு. இந்த அறிவு எப்படி இருந்துச்சு? பறவையாய் பிறந்தப்ப நம்மளுக்கு இந்த அறிவு இருந்தது. இப்போ கழுகுல ஒரு வகையான கழுகு பார்த்திங்கன்னா வயசாகி போச்சு அப்படின்னா அதுவே போய் அடகாக்கும். அதுவே போய் ஒரு மறைவான ஒரு பாறை எடுக்கு ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து மோதி அழகை உடைச்சி சிறகையெல்லாம் உதிர்த்து சாப்பிடாமே பட்னியாக கிடந்து அப்படி உடம்பு குறுகி மீண்டும் அது இளமை பருவம் எய்தி மீண்டும் புது சிறகு முளைச்சி மீண்டும் புது அழகு முளைச்சி இளமையோடு பறந்து போகும் அந்த கழுகு. இது பறவைக்கு இந்த அறிவு இருந்தது. இந்த எல்லா அறிவுகளும் மனிதனுக்கு இருக்குது. மனிதன் பயிற்சி பண்ணால் எல்லா அறிவுகளும் வரும். இப்படி இந்த அறிவை பயிற்சி பண்ணக்கூடிய நுட்பம், வாழ்வியல் நுட்பம் நம்மளுடைய பெரியவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. அதனால் மீண்டும் மனிதனால் வாழ முடியும். மரணமே இல்லாமல், சாவே இல்லாமல் மீண்டும் தன்னைத்தானே புதுக்கி கொண்டு மீண்டும் வாழ முடியும். அப்படி வாழ வேண்டாம், ஒரு முறை வாழ்ந்தால் போதும் என்று தான் இந்த முதுமக்கள் தாலி அப்படின்னு ஒன்று தீர்வாக கண்டுபிடிச்சாங்க. இப்படிப்பட்ட ஒரு அறிவு மிகுந்த, ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு சமூகத்தில், ஒரு மண்ணில், ஒரு பூமியில் நம்ம பிறந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட பூமியில் பிறந்து
நம்ம அவங்க அளவுக்கு இல்லைனாலும் நம்ம மருத்துவமனைக்கு போகாமல் நோய் இல்லாமல் நம்ம வாழ்ந்து காட்டணும். இந்த மண்ணுக்கு நீங்கள் எதனாலும் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பெரிய பெரிய தியாகம்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நோய் இல்லாமல் வாழ்ந்து காட்டுங்க போதும். அப்படி நீங்கள் நோய் இல்லாமல் வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காட்சி பதிவை நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். தொடர்ந்து பாருங்கள். யார் யாரெல்லாம் நித்திய பஞ்சசுத்தி முறையை பின்பற்றலாம்? நண்பர்களே, யார் யாருக்கு ஆரோக்கியம் தேவையோ அவங்களெலாம் கண்டிப்பாக நித்திய பஞ்சசுத்தி முறையை பின்பற்றணும். ஆரோக்கியம் தேவையில்லை, நோயோடு இருப்பேன் அப்படின்னு யாருனாலும் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்கல்ல. அப்போ உங்களுக்கு தான் கண்டிப்பாக அவசியமாக தேவை நித்திய பஞ்சசுத்தி முறை. நித்திய பஞ்சசுத்தி முறைனா நோய் வந்துருச்சு, நோயிலிருந்து மீண்டு வர்றதுக்காக மட்டும் அப்படிங்கிறது கிடையாது. நோய் வராமல் காத்துக்கிறதுக்கும் நித்திய பஞ்சசுத்தி முறை தான். என்ன நோயினாலும் சரி, அந்த நோய் வந்துருச்சு அப்படின்னா நித்திய பஞ்சசுத்தி முறை அந்த நோய்க்கு ஏற்ற மாதிரி எப்படி பின்பற்றுறது அப்படிங்கிறத நம்ம வடிவமைச்சிட்டு இந்த காட்சி பதிவை பார்த்து முடிக்கையில் நீங்களே வடிவமைச்சிருவீங்க. வடிவமைச்சிக்கிட்டு நீங்கள் நித்திய பஞ்சசுத்தி முறையை பின்பற்றினீங்கன்னா அந்த நோயிலிருந்து மீண்டு வந்துடலாம். அல்லது உங்களுக்கு எந்த நோயுமே இல்லை, இப்போயே நீங்கள் நல்ல ஆரோக்கியமான திடகாத்திரமான உடம்போடு தான் இருக்கீங்க அப்படின்னா அப்பையும் உங்களுக்கு நித்திய பஞ்சசுத்தி முறை தேவை. ஏன் அப்படின்னா உங்களுக்கு நோய் வராமல் காத்துக்கிறணும். எந்த நோய் வராமல் காத்துக்கணும் இல்லையா? அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுக்கும் நித்திய பஞ்சசுத்தி முறை அவசியம். அதுக்கு எப்படி நீங்கள் நித்திய பஞ்சசுத்தி முறையை வடிவமைச்சிக்கிறீங்க அப்படிங்கிறது அந்த அறிவும் இந்த காட்சி பதிவை பார்த்து முடிக்கையில் உங்களுக்கு வந்துடும். இப்போ நித்திய பஞ்சசுத்தி முறை அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் தனக்குத்தானே செய்து கொள்ளும் மருத்துவம். வேறு யாரினுடைய உதவியும் இல்லாமல் தனக்குத்தானே செய்து கொள்ளக்கூடிய ஒரு மருத்துவம் தான் இந்த நித்திய பஞ்சசுத்தி முறை. அதே நேரத்தில் நோய் வந்தவங்க சில பேர் நடக்கிறதுக்கே கஷ்டப்படுவாங்க. நோயினுடைய தாக்கத்தின் காரணமாக நடக்கிறதுக்கே கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி நடக்கிறதுக்கே கஷ்டப்படக்கூடிய ஒருத்தவங்க வேறு ஒருவரினுடைய உதவியோட நித்திய பஞ்சசுத்தி முறையை பின்பற்றலாம். இல்லை சாதாரணமாக உங்களுடைய செயல்களை நீங்களே செய்து கொள்ளும் விதமாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்களே செஞ்சுக்கலாம். அதே மாதிரி எந்த பகுதியில் நீங்கள் வாழ்ந்தீங்கனாலும் சரி, நீங்கள் குளிர் பிரதேசத்தில் வாழ்ந்தாலும் சரி அல்லது வெப்பமண்டல பகுதியில் வாழ்ந்தாலும் சரி, எந்த பகுதியில் வாழ்ந்தாலும் உங்களுக்கு இந்த நித்திய பஞ்சசுத்தி முறை பொருந்தும். எந்த வாழ்விடத்தில் வாழ்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நித்திய பஞ்சசுத்தி முறையை நீங்களே வடிவமைச்சிக்கலாம். இந்த காட்சி பதிவை பார்த்து முடிஞ்ச பிறகு நீங்களே வடிவமைச்சிக்கலாம். அதுக்காக தான் ஒரு விரிவான ஒரு காட்சி பதிவாக நம்ம இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். இந்த காட்சி பதிவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஒவ்வொரு மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தனும் இந்த நித்திய பஞ்சசுத்தி முறை செய்யணும் அப்படிங்கிறத தான் நம்ம பெரியவங்க வழிகாட்டியிருக்கிறாங்க. செஞ்சால் தான் அவன் ஆரோக்கியமாக வாழ்வான். இப்போ நோய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நித்திய பஞ்சசுத்தி முறை செய்யலை, சரியாக அவன் பின்பற்றலை அப்படிங்கிறதுனுடைய வெளிப்பாடு தான் நோய்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஆரோக்கியமாக வாழும் ஆசை உள்ளவர்கள், ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்ற உரிமையோடு இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம் தேவையானது நித்திய பஞ்சசுத்தி முறை. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா மரபு நியூஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மரபு சார்ந்த நல்ல பொருட்கள் வாங்க நல்ல இடம் அமுத சுரபி 701060 215.